ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 10ஆம் தேதி இன்று. நாளைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 70 குறைந்து 22 கேரட் 1 கிராம் 14,580 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 15,905 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,27,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு கிராம் வெள்ளி. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. ஸோ தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரிச்சு தாங்க காணப்படுது. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை வந்து சின்னதாக ஒரு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மார்க்கெட்டில் ஆனால் பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லைங்க. நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஏற்ற இறக்கம் அப்படி தான் இருந்துகிட்ருக்குங்க. பெரிய அளவுக்கு அப்லேயும் போகல, டவுன்லேயும் போகலைங்க. ஸோ இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லைங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஏறு முகத்தில் தான் இருக்குங்க. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. இந்த டைமில் ஏதாவது ஏற்றம் இறக்கம் இருக்கவும் செய்யலாங்க. அதனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி மட்டும் பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை வந்து சின்னதாக ஒரு ஏற்றத்தில் இருக்கதான் வாய்ப்பு இருக்குது. 22 கேரட் தற்பொழுது ஒரு கிராம் 14,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 110 ரூபா வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆகுமா, இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையோட ரேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிராமிற்கு ஒரு 80 ரூபா வந்து அதிகரிச்சிருந்ததாங்க. காலையில் பார்த்திங்கன்னா கடையோட ரேட் 14,475 ரூபாயின்னு இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 14,555 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 80 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இல்லை. மார்க்கெட் ப்ரைஸ் அதே 14,580 ரூபாய்ன்னு தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ பார்ப்பாங்க நாளைக்கு எப்படி மார்க்கெட் நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது கிராமிற்கு 50 ரூபாயிலேருந்து ஒரு 110 ரூபா வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஏற்றத்தில் தாங்க இருக்குது. ஸோ வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு விலை குறைக்க வேண்டிய இடத்துல இன்னும் குறைக்காம தான் இருக்காங்க. இருந்துமே இன்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலை சற்று அதிகரிச்சிருந்ததுமே நம்மளுக்கு அது வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அதை பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது மார்க்கெட்டில் சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நாளைக்கும் விலை மாறாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராமிற்கு ₹1 ஒரு ₹3 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இரவு 9 மணி நிலவரத்தில் சின்னதாக ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. இதே நிலவரம் இருக்குமா, இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.